மகாநதியை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் திருப்பி இப்போ குமரனுக்கும் கங்காவுக்கும் இடையில இருக்க ஒரு அன்பை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக காமிக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் காவேரிக்கும் விஜய்க்கும் நடக்கிற விஷயங்களை ரொம்ப இழுத்தே கொண்டு போயிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. காவேரியுடைய கதாபாத்திரத்தை ஃபுல்லாக மாற்றி காவேரி எதையும் தெளிவாக சொல்லாமல் யமுனா கிட்டக்க ஒரு வார்த்தையில் வாயை திறந்து யமுனா எனக்கு நெவின் கிட்ட திருப்பி போகணுங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. எனக்கும் விஜய்க்கும் ஒரு வேலை ஒத்தே வரல, நாங்கள் பிரிஞ்சா கூட நான் எக்காரணத்தை கொண்டும் வந்து நான் திருப்பி வந்து நிவினை வந்து என் வாழ்க்கையில் நான் வந்து ஏற்றுக்க போகிறதில்ல. எனக்கும் இது உன் மேலே சத்தியம் இல்லை வந்து அம்மா மேலே சத்தியம் ஏதோ ஒன்று பண்ணட்டும் பண்ணி அதை அப்படியாச்சும் நிறுத்தி விட்டால் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த டாக்கை திருப்பி கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறது தான் நமக்கு ஒரு கடுப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ அதில் இன்றைக்கி எபிசோடில் எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைக்கில் வந்துகிட்டு இருக்காரு நிவின். அவருக்கு திருப்பி கால் பண்ணுறாங்க யமுனாவோட ஃபோன் எடுக்கிறதுக்கு அது விருப்பம் இல்லை. விஜய்க்கு கால் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸ்குள்ளே போகலான்னு நம்ம சொன்ன மாதிரி நினச்சிருக்காரு அவரும். ஆனால் வந்து அந்த சமயத்தில் திடீர்னு வந்து யமுனாவோட காலை பார்த்ததுனால அந்த காலை கட் பண்ணி விட்டுட்டு நேராக கிளம்பி ஆஃபீஸ்குள்ளே போயிட்டு நிவினை வந்து பார்க்கணும் அப்படின்னு விஜயை பார்க்கணும் அப்படின்னு நிவின் சொல்ல உடனே அவங்க மேலே வந்து விஜய்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ரிசப்ஷன்லேருந்து. சொன்னதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இவர் வந்து அவரை வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னடா அது நமக்கு நம்மளே தேவையில்லாமல் ஒரு ஆப் வச்சுக்கிட்டோம், பிரச்சனை பண்ணிட்டோம், இவன்கிட்ட போய் எதுக்கு தேவை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சொன்னோம், நம்ம உண்மையை போய் சொன்னனால தான் வெயிட் பண்ணிருக்கான். காவேரி ஒரு கதையை சொன்னதில் வந்து அந்த ஒரு பையன் வந்து இன்னொரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் காவேரி வந்து யமுனாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி அதை நடத்த முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டால அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன இருந்தாலும் வந்து ஒழுங்காக ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்காமல் சிச்சுவேஷனை குறை சொல்லி சிச்சுவேஷனால தான் ராகினியை கல்யாணம் பண்ணிக்க போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்ல நிவின். அவன் கூடலாம் காவேரி அனுப்ப முடியாது, காவேரி நமக்கு தான் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சிச்சுவேஷன் இல்லாட்டி நம்ம காவேரியை பிடிச்சிருக்கு அதனால் காவேரி நமக்கு தான் அப்படின்னு மனசில் முடிவு பண்ணிடுறாரு. இதுக்கு நடுவில் கரெக்டாக நிவின் அங்கே உட்காந்துருக்கிறத காவேரி வந்து கீழே பார்க்குறாங்க. அந்த நேரத்துலேயே வந்து விஜய் என்ன பண்ணுறாருன்னா ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி பேக் டு பேக் மீட்டிங் இருக்குது, இன்றைக்கி பார்க்க முடியாத அவர் அனுப்பிடுங்கிறாங்க. அவர் வெளில போனோடனே எதுக்கு அவர் வந்தார், யாரை பார்க்க வந்தாருன்னா சாரை தான் நம்ம பார்க்க வந்தார். பார்க்க வந்துட்டு கிளம்பிட்டார், அவங்க சார் மீட்டிங் இருக்குன்னு சொன்னதுனால அப்படின்னா வேகமாக கோவமாக கிளம்பி போயிட்டாங்க. மேலே போயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு நிவி நீங்கள் வந்தோம் அப்படின்னா வந்து அது எங்களுக்குள்ள பிஸ்னஸ்ஸு ஒரு ஆஃபீஸ்னால் நிறைய பேர் வரதான் செய்வாங்க, வருவாங்க போவாங்க, அதெல்லாம் எதுக்கு உனக்கு அதுக்குள்ள அது உனக்கு இந்த கேளம்பாக்கம் ப்ராஜெக்டை பற்றி ஒரு இஷ்யூ சொன்னால அந்த இஷ்யூ பார்த்தியா, அது புது டாக்குமெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறார். ஏன்னா நீங்கள் நினச்சா பர்சனலான விஷயத்தை ஆஃபீஸில் பேசலாம், நான் பேசக்கூடாதா, ஏன் நீங்கள் தான் பாஸுங்கிறதுனாலையா அப்படின்னா அப்படி கூட வச்சுக்கோ, எங்களுக்குள்ளே 1000 டீலிங் இருக்கும் அப்படிங்கிறார். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னதை இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்மளை வந்து அனுப்பி விட்றது அவர் கூட சேர்த்து விட்றது தான் டீலிங்ட்டு என்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசி இங்கிட்டு வேறு இது பண்ணுறீங்களா, நான் காவேரி நான் எப்படி இதை எடுத்துக்கிறேன் மட்டும் பாருங்கள் அப்படின்னு அவங்க கோபமாக இருக்காங்க. அடப்போமா அப்படின்ட்டு நமக்கு இன்னமும் வாயை திறந்து இவங்களும் கேட்க மாட்டாங்க. அவரும் தெளிவாக வந்து என்ன தான் பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாரு. நிவின் எதுக்கு வந்தாருன்னு தனியாக கால் பண்ணியாச்சு கேட்கலாம், அதில் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. ஸோ இப்போ இந்த கூத்துகளுக்கு நடுவில் குமரனுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாட்டிக்கு தண்ணி வேணும்னு அந்த பக்கம் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட கேட்டால் அவர் வந்த முத நாளே திருவிழா மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு சும்மா போய் அதை எடுத்து வந்துட்டு அவர் கடுப்பிடிச்சிட்டு இருக்காரு. உடனே இப்போ எல்லா விஷயமே வந்து கங்காவுக்கு எரிச்சலாக இருக்குது. எதுக்கு உங்களுக்கு என்ன ஷூட்டிங்கே பண்ணாமல் உங்களை ஏன் வர சொன்னாங்க, எதுக்காக வந்து இப்படி வெயிட் பண்ண வைக்கிறாங்க, எதுக்கு உங்களை மதிக்க மாட்டுறாங்கன்னு கேட்க சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து லைஃப்பில் முன்னேற முடியாது. நீ தானே அடிக்கடி சொல்லுவோம் இதெல்லாம் சின்ன விஷயம், எப்படி இருந்தாலும் நீங்கள் நம்ம ஃபுல் டே சம்பளம் கொடுத்துட போகிறாங்க, ஸோ உட்காந்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே கங்காவுக்கு இந்த விருப்பமே இல்லாமல் இருக்கிறனால திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ கங்கா உட்காந்துருக்கும் பொழுது இந்த பக்கம் வந்து குமரன் வந்து ஐயோ எதுக்கு கோவப்படுவாங்களோ கங்காங்கிற மாதிரி இருக்க. இதுக்கு நடுவில் வந்து யமுனா நிவின் கிட்ட ஃபோன்லேயே பேசிடுறாங்க. பேசி ஒன்று என்ன நினச்சிட்டு இருக்க, ஒருத்தருக்கு கால் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா அதில் ஃபோன் அட்டன் பண்ணனா அவங்களுக்கு வேறு வேலை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அத்தனை கால் பண்ணுற அப்படிங்கிறார். இவர் பிளாக் தானே பண்ணியிருந்தார், எதுக்கு அன்பிளாக் பண்ணாருன்னு தெரியல. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் குரலை கேட்கலான்னு அப்படின்னா சரி உன்னை வந்து என் லவராக நான் நினைக்கவே முடியாது, ஃபோனை வை அப்படின்னு வச்சிடுறாரு. இவங்க அழுதுகிட்டே உட்காந்துருக்க. காவேரி வந்து வேகமாக ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போனவங்க போய் கதவை தட்டுறாங்க, டம்முன்னு பயந்துக்கிட்டே ஏதாச்சும் தனியாக இருக்க யமுனா ஏதாவது பண்ணிப்பாங்களோன்ட்டு. யமுனா என்ன எதுக்கு வந்தீங்க, நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன யமுனா நான் வந்து அங்கே ரிலாக்ஸ் ஆகலான்னு தான் வந்தேன், நான் இங்கே அப்புறம் ரிலாக்ஸ் ஆகலாம், உனக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்குல்ல அங்கே போ, எதுக்கு இங்கே வர, ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நினச்ச அப்படின்னா வந்து நீ தான் வேறு பிளானில் சுற்றிட்டு இருக்கல, அந்த பிளான்லாம் இல்லாமல் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை வாழப்பாரு, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துலையும் கூட வந்து காவேரி வாயை திறந்து எதையும் சொல்லாமல் அப்படியே திருன்னு பார்த்துட்டே இருக்காங்க. காவேரி திருன்னு பார்த்துக்கிட்டே இன்னும் இப்போ கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறாங்கன்னா அப்படியே வந்து சரி ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்கள், ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வந்து சீரியலை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் கதை போகுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.